இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். என்னது சத்தமாக சொல்லுங்கள், ஆடியன்ஸ் கேட்கல. என்ன சாப்பிட்டீங்க? தோசை இட்லி. எத்தனை தோசை எத்தனை இட்லி? ஒரு தோசை ஒரு இட்லி ஒரு வடை. எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. மசால் தோசை நல்லா இருந்துச்சு. மசால் தோசை யார் வாங்கினா? நீ தான் வாங்கினேன். அவசரப்பட்டியா குமார்? ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து மசால் தோசை எல்லாம் சாப்பிட்டோம். இந்த சின்ன கடையில் தான் சாப்பிட்டோம், இந்த ஒத்த கடையில் சாப்பிட்டுட்டு இப்போ என்ன பிரச்சனைனா எங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்குது ரோடு ஃபுல்லாக. கடப்பா ஃபுல்லு வரைக்குமே ரோடு இப்படி தான் இருக்குமாமா. அதுதான் இப்போ எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு எங்களுக்கே தெரியல. இப்போ வரைக்கும் அந்த ரேணிகுண்டாலேருந்து ஒரு 28 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்தோம். நல்லா இருந்தது அந்த ஃபாரஸ்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் என்ன ப்ராப்ளம்னா ரோடு இப்படி தான் இருக்குமா. இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் பக்கம் போகணும். 100 கிலோமீட்டர்ஸும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு லோக்கல் பீப்புள் சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஃபேஸ் பண்ணலாம், என்ன பண்ணுறது, வழி இல்லையே. நம்ம சிங்கக்குட்டி எப்படி நிற்கிறான் பாருங்கள், அழுக்காயிட்டான். போய் இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு தலைவனை போய் ஒரு வாட்டர் வாஷை விடணும். ரொம்ப அழுக்காயிட்டாப்புல, டஸ்ட்டாக இருக்குது. ஃபுல்லாக ட்ரக்கு தான் காய்ஸ், ஏகப்பட்ட ட்ரக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அது பின்னாடி தான் நாங்கள் வரோம். ஆக்சுவலாக இதுக்கு பேரலாக வந்து பைபாஸ் போட்டுட்ருக்காங்களாமா. அந்த பைபாஸ் முடியறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி லோக்கலில் சொல்கிறாங்க. முடிஞ்சிருச்சுன்னா ரேணிகுண்டா டு கடப்பா வந்து நம்ம அந்த பைபாஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் நம்ம மந்த்ராலயா வரும்போது அந்த பைபாஸ் யூஸ் பண்ண போகிறோம். சார், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்றதே சொல்ல மறந்துட்டேன் காய்ஸ். இப்போ நம்ம வந்து மந்த்ராலயா போயிட்டுருக்கோம். மந்த்ராலயா போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இன்றைக்கி இந்த ட்ரிப்புக்கான பிளான் கோஆர்டினேட்டர் மிஸ் அபிவர்ஷினி, அவங்கள தான் கேட்கணும். பட் வந்து இப்போ அவங்க ரொம்ப ஸ்லீப்பியாக ஃபீல் பண்ணுறதுனால இப்போ அவங்க எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த இந்த கேப்லேயே பாருங்கள் எவ்வளோ ட்ரக்கு போயிருக்கு அப்படின்னு. ஸோ ட்ரக்கு வந்து ட்ரக்கு அப்படின்னு தான் இருக்குது. அபிவர்ஷினி வந்து ரொம்ப ஸ்லீப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நான் வந்து அவங்களுக்கு ஏகப்பட்ட பில்லோ டவல் எல்லாம் கொடுத்துருக்கேன். அப்படி கொடுத்துமே அவங்க வந்து ரொம்ப ஸ்லீப்பியாக ஃபீல் பண்ணுறாங்களாமா. அது அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஓகே, சே பாய்.